இந்தியாவில் நாடுன்னு தனியாக அழைக்கப்படுற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம தல அஜித் நடிச்சிருக்க வலிமை படத்தோட மாஸ் அப்டேட்டும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாட்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற டைட்டன் கம்பெனியை ஓன் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். டாடா இண்டஸ்ட்ரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் வாட்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இதுக்கு டைட்டான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவில் 60% பேர் டைட்டன் வாட்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்ராக், சொனாட்டா, ரேக்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் லண்டன், துபாய், சிங்கப்பூருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அடுத்து இந்தியா ஃபுல்லாக நிறைய பப்ளிக் பேங்க், ப்ரைவேட் பேங்க்னு இப்போ வந்திருந்தாலும் இந்த பேங்கிங் செக்டாரை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது நம்ம தமிழ்நாடு தான். இந்தியன் பேங்க், ஐஓபி, யுனைடெட் பேங்க்னு நிறைய பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம தமிழ் மக்கள் தான். அடுத்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு உருவானது 1969 தான். அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் இருந்தது. அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பகுதிகளும் அடங்கி இருந்தது. அதுவரை மட்டும்தான் ராஜாஜியும் காமராஜரும் காங்கிரஸ் ஆட்சியில் சிஎம்மாக இருந்தாங்க. ஆனால் தனி மாநிலமாக தமிழ்நாடு உருவானதுக்கு அப்புறம் எந்த தேசிய கட்சிகளாலையும் இங்கே கால் ஊன்ற முடியலை. எவ்வளவோ மாநிலங்களை ஆண்டாலும் பிஜேபியும் காங்கிரஸும் ஆளாத ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களுக்கும் வட மாநிலத்தில் இருக்கிற கோவில்களுக்கும் பெரிய வித்தியாசமே கோபுரத்து உச்சியில் இருக்கிற அந்த கோபுரம் தான். அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? மன்னர் ஆட்சியில் கோவில்கள் கோபுரத்தை விட எந்த கட்டிடங்களும் உயரமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதோட காரணம் கோவில் உச்சியில் இருக்கிற கலசம் ஐம்பொன்னால செய்யப்பட்டு இருக்கும். அந்த கலசங்களை நெல், கம்பு, கேழ்வரகு, திணை போன்ற தானியமும் அடங்கி இருக்கும். இதுக்கு காரணம் இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸில் லைட்னிங் ராட் அரெஸ்டர் யூஸ் பண்ணி இருப்பாங்க. அதை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி ஐம்பொன்னில் தானியங்கள் இருக்கிறப்ப அதுக்கு இடி, மின்னல் போன்றவற்றை ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு ஊர்லேயே உயரமான கோவில் கோபுரத்தில் வச்சு அப்போ அதை லைட்னிங் ராடாக யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வரும்போது விவசாயம் அழிஞ்சு போனாலும் கோபுர கலசத்தில் இருக்கிற தானியங்களை மறுபடியும் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. சரி, இந்து மதத்துக்கு மட்டும்தான் தமிழ்நாடு ஸ்பெஷலானு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. ஜீசஸோட முக்கியமான சீடர்களில் 12 பேர். அதில் 3 பேரோட கல்லறையில் மட்டும்தான் சர்ச் எழுப்பி இருக்காங்க. நம்ம சென்னையில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே எழுப்பின சென்ட் தாமஸ் சர்ச்சும் அதில் ஒன்று. இன்னொன்று வேட்டிக்கன் சிட்டியில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். அடுத்து ஸ்பெயினில் இருக்கிற செயின்ட் ஜேம்ஸ் சர்ச். இப்படி உலகத்திலேயே இருக்கிற 3 முக்கியமான சிட்டியில் நம்ம தமிழ்நாடும் ஒன்று. இன்னைக்கு அதிகமானவங்களுக்கு சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக்னு வரதுக்கு முக்கிய காரணம் சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதது தான். ஆனால் தமிழரோட உணவு பழக்க வழக்கம் எப்பவுமே பேலன்ஸ்டு டயட்டாக தான் இருக்கும். தரையில் உட்காந்து சாப்பிடணும், கைக்குத்தல் அரிசி, திணை வகைகள், சாப்பாடு செரிமானமாக கடைசியாக ரசம், வாழை இலையில சாப்பாடுன்னு ரொம்பவே சரியான விகிதத்தில் அமைஞ்சு இருக்கும். அப்படி சாப்பிட்ட வாழை இலையும் வீணாக கூடாதுன்னு மாட்டுக்கு தீவனமாக போட்டுடுவாங்க. இப்படி உணவையே மருந்தா கொண்டாடினது நம்ம தமிழர்கள் தான். என்னதான் சிம்லா, மணாலின்னு போனாலும் இன்னைக்கு நிறைய நடுத்தர மக்களுக்கு கோடை காலத்தோட ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறது ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குற்றாலம் தான். இது மட்டும் இல்லை, சமூக நீதிக்காக அதிகமாக குரல் கொடுத்தது நம்ம தமிழ்நாடு தான். கையில் இழுக்கிற ரிக்ஷாக்கு தடை விதித்ததும் நம்ம தமிழ்நாடு தான். நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் தந்ததும் நம்ம தமிழ்நாடு தான். இலவச மதிய உணவு பள்ளிகளில் தந்ததும் நம்ம தமிழ்நாடு தான். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை முதல்ல தந்தது நம்ம தமிழ்நாடு தான். இன்றைக்கும் ரிசர்வேஷன் சிஸ்டம் 75%க்கு மேலே இருக்கிறதும் நம்ம தமிழ்நாட்டில் தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய அறிவாளிகளையும் ஆளுமைகளையும் தந்தது நம்ம தமிழ்நாடு தான். 4 இந்திய ஜனாதிபதிகள், 2 நோபல் பரிசு பெற்றவங்கன்னு ஆஸ்கர் நாயகன்ல இருந்து கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை வர தந்ததும் நம்ம தமிழ்நாடு தான்.
உலகத்திலேயே ரொம்பவும் தொன்மையான மொழி லத்தீன்னு சொல்றாங்க. ஆனா அது நடைமுறையில இல்ல. நம்ம தமிழ் தான் ரொம்பவே தொன்மையான மொழிகள்ல இன்னைக்கும் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. சரி, நம்ம தல அஜித் நடிச்ச வலிமை படத்தோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை பத்தி இப்ப பார்ப்போம். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா ஆகஸ்ட் 12 அப்போ வலிமை ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, என்னடா நாடு இது, என்னடா ஸ்டேட் இதுன்னு நம்மள நிறைய பேர் புலம்பியிருப்போம். ஆனா உண்மையிலேயே எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்குன்னு பாருங்க. நீங்க கேட்ட இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு